ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான பேக்கரி மாதிரியே நம்ம எக் பப்ஸ் வந்து வீட்டிலே செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் செம அட்டகாசமான டேஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது வந்து குக்கரில் வச்சு தான் நம்ம குக் பண்ணி செய்ய போகிறோம். நம்ம எந்த அவன்லேயும் குக் பண்ண போகிறது கிடையாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். இதுக்கு 2 கப்பு மாவு எடுத்துருக்கேன். டேஸ்ட்டுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சுகர், இது மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பட்டர் வந்து ஒரு 100 கிராம் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி நம்ம கையில் வந்து ஒரு பிடி வர அளவுக்கு நம்ம நல்லா க்ரஷ் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பட்டரு இதுதான் வந்து அந்த பப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா லேயராக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்போ லைட்டாக தண்ணி விட்டு நம்ம நல்லா டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பப்ஸுக்கு முக்கியமே வந்து இந்த ஷீட்டு தான். நம்ம வந்து இந்த மைதா மாவு நல்லா பிசைஞ்சு பட்டர் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா அந்த மற்றபடிக்கு அந்த ஸ்டஃபிங் எல்லாம் ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இந்த ஷீட் தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ரஃப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ இது நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம ஃப்ரீசர்லேயோ எங்கேயும் வைக்க போகிறதில்ல, ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 1/2 அன் ஹவர் வச்சிடலாம். இது 1/2 அன் ஹவர் கழிச்சு பார்க்கலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து லைட்டாக பிசைஞ்சு 2 டோவாக பிரித்து இப்போது நம்ம இது 2 வாட்டி 3 வாட்டி நம்ம நல்லா தேய்ச்சி மடித்து வைக்க போகிறோம். பட்டர் அப்ளை பண்ணி நம்மக்கிட்ட வந்து பேக்கரி மாதிரி பெரிய டேபிள் இல்லாதனால நம்ம வந்து இது 2ஆக கட் பண்ணி சின்னதாக நம்ம தேய்ச்சி ஒவ்வொரு ஷீட்லேயும் வந்து 4 பப்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து 4 பப்ஸ் ரெடி ஆகும். நான் வந்து 4 முட்டையை வேக வச்சுருக்கேன். 8 பப்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒரு முட்டையும் ஹாஃபாக கட் பண்ணி. இப்போ இது ஃபஸ்ட்டு தேய்ச்சிடலாம். நல்லா மாவு போட்டு நம்ம தேய்ச்சி பட்டர் அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு வந்து பட்டர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே பட்டர் எடுத்து வெளியே வச்சோம்னா அந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகியிருக்கும். நம்ம ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜிலேருந்தோ எடுத்து வச்சு பண்ணோம்னா மெல்ட் ஆகாது. கொஞ்சம் நம்ம செய்ய போகிறோன்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தேய்ச்சாச்சு. இப்போ பட்டர் அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு வந்து டோட்டலாக 300 கிராம் பட்டர் வந்து தேவைப்படும். இப்போ இது தடவிடலாம். நல்லா பட்டர் போட்டு 3 வாட்டி நம்ம ஒரு ஷீட்டை வந்து 3 வாட்டி தேய்க்க போகிறோம். அப்போ தான் அது லேயராக வரும். இப்போ பட்டர் போட்டாச்சு. இப்போ இது பாய் மடிக்கிற மாதிரி நம்ம மடிச்சிடலாம். ஒரு 3 வாட்டி இது மாதிரி மடித்து நம்ம தேய்க்க போகிறோம். இது ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து இப்போ எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சர்லேயே இது உருட்டும். நம்ம ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ வைக்க போகிறதில்ல. நம்ம எப்படி பேக்கரியில் செய்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் செகண்ட் வாட்டி நம்ம தேய்க்க போகிறோம். இது இப்படி தேய்க்கிறதுனால தான் வந்து நல்ல லேயராக வரும். இப்போ மாவு போட்டு மறுபடியும் தேய்ச்சிடலாம். இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ மடிச்சிடலாம். இது செகண்ட் வாட்டி முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு வாட்டி நம்ம தேய்ச்சிட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ தேர்ட் டைம். இது 3ஆவது வாட்டி ஆயிடுச்சு. இது ஃபைனல். இது வந்து நம்ம மடித்து வச்சுட்டு இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம அந்த பப்ஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணலாம். இந்த ஷீட் வந்து நம்ம ப்ராப்பராக செஞ்சு ஃப்ரீசரில் வந்து ஒரு
கவர்லேயோ பாக்ஸ்லேயோ போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு எப்போ பப்ஸு சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போ நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வாங்க இதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். 3வது வாட்டி முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்டஃபிங் கடாய் காஞ்சிச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுருக்கோம். இது நல்லா காயட்டும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது நல்லா பொரிஞ்ச பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயம் சாப்பாக பண்ணி வச்சுருக்கோம், நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆன பிறகு 2 கொத்து கறிவேப்பிலையும் போட்டுடலாம். இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் போட்டுடலாம். இது ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூடவே வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியும் இதில் போட்டுடலாம். தக்காளி வேணுன்னா போடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தக்காளி போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து வரும், அதனால போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகும்போதே நம்ம டேஸ்ட்டுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மிளகு சீரக பவுடர் 1 டீஸ்பூன். இது கூடவே கரம் மசாலா, அப்படி இல்லைனா நீங்கள் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எதுனா ஒன்று போட்டுக்கலாம். நான் கரம் மசாலா போட்டிருக்கேன். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணோம்னா இது வந்து மசாலா வந்து ரெடி ஆகிடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக ஷீட் தேய்ச்சிட்டு நம்ம இப்போது அதில் ஸ்டஃபிங் வச்சிடலாம். இதுக்கு 4 முட்டையை வந்து வேக வச்சு தோல்லாம் உரிச்சு 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து முழு முட்டை வைக்கக்கூடாது. நம்ம குக்கரில் வைக்கும்போது முட்டை வந்து வெடிக்கும். அதனால் ஹாஃபாக கட் பண்ணி வச்சோம்னா ஒன்றும் ஆகாது. நம்ம இப்படியே கூட ஷீட் கட் பண்ணி இது பண்ணலாம். இது கொஞ்சம் சைடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரம்லாம் கட் பண்ணி வைக்கிறேன். நம்ம நீட்டாக கரெக்டாக தேய்ச்சிட்டோம்னா அப்படியே 4ஆக கட் பண்ணிடலாம். இப்போ அந்த சைடும் கட் பண்ணிடலாம். இப்போ இது 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். வெர்டிகலா, ஹரிசாண்டலா. இப்போ வெர்டிகலா கட் பண்ணிக்கலாம். இந்த ஷீட் ரெடி பண்ணி நம்ம ஒரு கவரில் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா இது எப்போ வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டஃபிங் வச்சிடலாம். இப்போ எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி வச்சு நம்ம முட்டையை வந்து க்ளோஸ் பண்ணி 2 கார்னர் தண்ணியில் வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ எல்லா முட்டையும் வச்சிடலாம். இந்த எக் பப்ஸ் வந்து அந்த மசாலாவில் ஊறுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி பக்கத்தில் வந்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இப்போது இது 2 கார்னர் எடுத்து இப்படி ஒட்டிடலாம். லைட்டாக தண்ணி வச்சு ஒட்டிட்டோமா அது ஒட்டிக்கும். இப்போ இந்த கார்னரையும் நம்ம ஒட்டிடலாம். இந்த கார்னரையும் ஒட்டிடலாம். அவ்வளோதான், பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரியே வந்து இன்னொன்றும் நம்ம செஞ்சுக்கலாம். 2 கார்னர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வச்சு ஒட்டிக்கிட்டா ஈஸியாக ஒட்டிக்கும். நம்ம ஒரு வாட்டி செஞ்சோம்னா இன்னொரு வாட்டி மறுபடியும் செய்ய தோணும். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சிடலாம். இப்போ வந்து முட்டையோட எல்லோ யோக் எடுத்து இது நல்லா அடிச்சிட்டு மேலே வந்து நம்ம ப்ரஷ் பண்ணி விட போகிறோம். நம்மகிட்ட ப்ரஷ் இல்லாதனால நான் வந்து ஸ்பூன்லேயே வந்து இது
மேலே வந்து அடிக்க போகிறேன் முட்டையோட ஷேடு. இது வந்து நல்லா குக் ஆகி வரும்போது நல்லா கோல்டன் கலராக வரும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரீ ஹீட்டிங்காக குக்கர் வச்சுருக்கோம் ஒரு 10 மினிட்ஸ். இப்போ அது நல்லா ஹீட் ஆன பிறகு இதெல்லாமே எடுத்து குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்டாண்ட் மட்டும் தான் போட போகிறேன் நான். உள்ளே வேறு எதுவுமே இல்லை. நல்லா சூடாகிருக்கு. பார்த்து உள்ளே பிளேட்டை வைக்கணும். நான் வைக்கும் போதே கை வந்து சூடு பட்டுச்சு கையில், அதனால தட்டு எடுத்து அதில் போட்டேன் அப்படியே. இப்போ இதில் ஒரு பிளேட்டில் வந்து பப்ஸ் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒரு 35 to 40 மினிட்ஸில் இது நல்லா குக் ஆகி வரும். இப்போ 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கோல்டன் கலராக கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கையில் வச்சு நம்ம எடுத்தோம்னா வராது, ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும், எடுக்க வராது நம்மளுக்கு, ரொம்ப சூடாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டிலே செஞ்சு அசத்தலாம். நம்ம எந்த மைக்ரோவேவ் அவன்லேயோ எதுலேயுமே குக் பண்ணல, நம்ம வீட்லேயே குக் பண்ணியிருக்கோம். இது எல்லாருமே சாப்பிட்டு பார்த்து நல்லா பாராட்டுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.